ஏற்கனவே நான் இதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்க போவதாக இல்லை. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உயிரோட்டமுள்ள இயக்கமாக உருவாக்குவதற்கு கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதியின்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தை 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக வளர்த்தெடுத்தார்கள். இதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கு நிலைமை அந்த கழக சட்ட விதியை திருத்தம் செய்திருக்கிறார். ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்துடைய பொதுச் செயலராக போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம். அதுதான் 55 ஆண்டு கால வரலாறு. ஆனால் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு 10 மாவட்ட கழக செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று உருவாக்கி திருத்தம் செய்திருக்கிறார். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினை ஒரு மாபெரும் இயக்கத்தினை உருவாக்குகின்ற பொழுது இந்த சட்ட விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது அஜெண்டாவிலே சேர்த்திருக்கிறார். இதை எதிர்த்துதான் நாங்கள் இது உள்பட பல பிரச்சனைகளை ஒரு 6 வழக்குகள் உச்ச நீதிமன்றம் வரை சென்றது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த 6 வழக்குகளையுமே கம்பைன் பண்ணி தமிழகத்தில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் நீங்கள் அங்கே சென்று இதற்கு விடுகாலம் தேடலாம் என்று பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு சிவில் சூட்டில் உயர் நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் எங்களுடைய நியாயத்தை, இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அதற்காக கழக சட்ட விதியை உருவாக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் அங்கு வாதாடி கொண்டிருக்கிறோம்.